காங்கிரஸை மிக கடுமையாக கூட்டணி கட்சிகள் விமர்சித்திருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ்காரங்க மாற்றி ஓட்டு போட்டதுக்கு கூட்டணி கட்சிகள் மேலே பழிய போடுறீங்களா? எப்படி ஏற்றுக்க முடியும்? பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை உங்களால் காப்பாற்ற முடியலன்னா எப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2029 பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை கட்டமைக்கப் போகிறீர்கள் என்கிற ரீதியில் காங்கிரஸை நோக்கி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது ஜார்க்கண்டில்? எப்படி ராஜ்யசபாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளருக்கு தோல்வியை தழுவி இருக்கிறது என்கிற கேள்வி வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க பாருங்க, கர்நாடகாவில் நாங்கள் சீட்டை ஜெயிச்சிடலையா, அதுவும் போட்டி வேட்பாளரை நிறுத்தி பிஜேபி கூட்டணிக்கான சீட்டை ஜெயிக்கலையா அப்படின்னு காங்கிரஸ் எழுப்புகிறார்கள். டிகே சிவகுமார் செஞ்சார் ரைட்டு, ஆனால் பாஜக கூட்டணி கட்சியாக்கி ஜேடிஎஸ் தானே இழுத்திருக்கிறீங்க அப்படின்னு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் என்ன நடந்தது, குறிப்பாக தேர்தல் நடைபெற்ற நம்முடைய ஜார்க்கண்ட் மற்றும் கர்நாடகாவில் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. காங்கிரஸை கடுமையாக கூட்டணி கட்சியாகிய சிபிஐஎம்எல் விமர்சித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. பல்வேறு விதமான கட்சிகள், குறிப்பாக ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. தேஜஸ்வியினுடைய ஆர்ஜேடிக்கு கூட ஒரு அமைச்சர் பதவியை திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அப்படியான ஒரு கூட்டணி அமைச்சரவை தான் அங்கே தேர்தல் நடக்கிறது. ஏற்கனவே வேற இடத்துல உங்களுக்கு நம்ம மீனாட்சி நடராஜன் அவர்களுடையது அது ரத்தானது அப்படிங்கிறது ரத்தானது இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனதை நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு வழக்கு வரைக்கும் இவங்க போனாங்க. ஆனால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிஜேபியினுடைய அந்த 3வது வேட்பாளர், அதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் எலெக்ஷன் நடந்திருக்கிறது. அதில் காங்கிரசினுடைய வேட்பாளர் தோற்றிருக்கிறார். அதற்கு காரணம் கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு உரியபடி வாக்களிக்கவில்லை என விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக கூட்டணி கட்சிகள் எதிர்வினை. சிபிஐஎம்எல் லிபரேஷனுடைய அந்த ட்வீட்டை பார்க்குறோம். ஜார்க்கண்ட் ராஜ்யசபா ஓட்டிங் மிக தெளிவாக சொல்கிறது, காங்கிரஸ் தன்னுடைய சொந்த எம்எல்ஏக்களிடம் அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்கு தவறி இருக்கிறது, தோற்று போயிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக ஜார்க்கண்ட் ராஜ்யசபா வாக்கு நமக்கு காட்டியிருக்கிறது. அடுத்தவர்களை நோக்கி விரல்களை நீட்டுவதற்கு முன்னால் பெரிய கட்சிகள் என்று இருக்கக்கூடியவர்கள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும், தங்கள் என்ன நிலையில் இருந்தோம் என்பதை யோசித்து பரிசீலிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கட்சியினுடைய தலைவரை கட்சியினுடைய அந்த பெருமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட இருக்கக்கூடிய மற்றவர்களை அவங்க மேலே பழியை போடுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. எங்களுடைய சிபிஐ எம்எல்ஏனுடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள் காலி பண்ண பார்க்குறீங்க, இது ஏற்கத்தக்கதல்ல. எங்களுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு அவருக்கு ஆதரவாகத்தான் இருந்து வாக்களித்திருக்கிறார்கள். இது வெறுமனே எங்கள் கட்சியின் மீது ஒரு அவதூறை உள்நோக்கத்தை கற்பிக்கக்கூடியது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்தியா கூட்டணியினுடைய இமேஜையை காலி செய்யக்கூடிய வேலை. இந்தியா கூட்டணி கட்சிகள் பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கா, அவங்களுக்குள்ளே மாற்றி ஓட்டு போட்டுக்கிறாங்க என்று கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற வேலையை, வெடி வைக்கிற வேலையும் இது பார்ப்பதாக நாம் கருத வேண்டியிருக்கிறதுங்கிறது சிபிஐஎம்எல்னுடைய அதிகாரப்பூர்வ ட்வீட்டாக நம்ம பார்க்குறோம். அதே போல் ஸ்பெக்குலேஷன் என்ன சொல்கிறாங்க, ஜார்க்கண்ட் ராஜ்யசபா எலெக்ஷனில் என்ன நடக்கிறது அப்படின்றதுல நாங்கள் தான் மாற்றி ஓட்டுட்டு போட்டோன்னு கிளப்புறாங்க. ஆனால் ஒரு விஷயம் குறிப்பிடணும், எங்களுடைய இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட என்ன முடிவோ அதன் அடிப்படையில் ஓட்டு செலுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய எம்எல்ஏக்கள் போட்ட ஓட்டு என்பதை நாங்கள் விசாரிச்சுட்டோம். தெளிவாக 2 பேரும் எங்களுடைய 2 பார்ட்டி ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ் ஃபார் எலெக்ஷன் பொலிட் பியூரோ மெம்பர் காம்ரேடு ஹல்தார் மஹாட்டோ அண்ட் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் காம்ரேடு கீதா மண்டல், இவங்க 2 பேரும் இணைந்து விசாரித்து வாக்கை நம்ம கூட்டணி வேட்பாளருக்கு, காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் செலுத்தி இருக்கிறோம் என்பதை கேட்டு உறுதி செய்து கொண்டார்கள். எனவே இப்படியான அவதூறுகளை நீங்கள் அள்ளி தெளிக்க கூடாது, முடியாது என்று சிபிஎம்எல் கடுமையான எதிர்வினைவையும் ஆற்றியிருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஜார்க்கண்டில் நடந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். வெற்றி பெற்றவர் யாருன்னா, அவர் அம்பானிக்கு வேண்டப்பட்டவர். அம்பானிக்கு அவருடைய நிறுவனத்தில் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வேலை பார்க்குறாரு. 1. 2வது, அவர் ஏற்கனவே 18 ஆண்டுகள், இந்த பரிமல் நத்வானிங்கிறவர் ஏற்கனவே 18 ஆண்டுகள் ராஜ்யசபா எம்பியாக இருந்து இப்போ 4வது முறையாக பாஜக
ஆதரிக்கக்கூடிய இண்டிபெண்ட்டாக அவர் வராரு. அப்போ இதுவே வந்து பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறது. அவருடைய வேட்புமனு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதே முதல்ல பெரும் சர்ச்சை. என்ன அப்படின்னா, அவர் வந்து வேட்புமனு போடுறாரு. அதில் ஒரு 3-4 விஷயங்கள் அவருடைய நிறுவனங்கள் குறித்து அவர் பதிவு பண்ணல. நீங்கள் அம்பானிக்கு அவருடைய கம்பெனியில் கார்பரேட் அஃபேர்ஸில் வேலை பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. அப்போ ஆக மொத்தம் இவர் ஏதோ ஒன்று தவறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன பண்ணுறாரு, இதுவருக்கு அந்த வேட்புமனுவை ஹோல்டில் போட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி அதை மீண்டும் திருத்தி கொண்டு வாருங்கள்னு சொல்லி வேட்புமனுக்கான தேதி முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் 11 மணி வரைக்கும் அவருக்கு மட்டும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கான அந்த வேட்புமனுவை வாங்கினார்கள். இதுவே மிகப்பெரிய சர்ச்சையானது. இந்த வேட்புமனுவை நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் தரப்பில் போராட்டம் செய்தார்கள். அவங்க நாங்கள் மனு கொடுக்க போகிறோன்னு கிளம்பினாங்க. பட் அதுக்குள்ளே தேர்தல் ஆணையம் அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தது. இதுவே தவறானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. நீங்கள் எப்படி மீனாட்சி நடராஜனுக்கு ஒரு குறிப்பிட்ட கேஸ் அவங்க வந்து பதிவு பண்ணாமல் விட்டுட்டாங்க, ஒரு காக்னிசன்ஸ் எடுத்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு கூட தொடங்காத ஒரு வழக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சொல்லி அதை எதிர்பார்த்த தேர்தல் ஆணையம் பாஞ்சுனா இதையும் இல்லை கேன்சல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர்கள் கிளப்பினார்கள். ஆனால் அவங்க அதை கிளப்பினதையும் கூட பெரிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. இவங்களும் அதுக்கு அடுத்து மேற்கொண்டு அதை ஒரு சண்டையாக செய்யவில்லை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இதில் பரிமல் நத்வானியினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது அவருக்கு வாக்கு வரும்போது இன்னும் கவனமாக இருக்கணும் என்று இவங்கெல்லாம் நிப்பாட்டினாங்க. அப்படி நிப்பாட்டினதில் தான் விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா கேண்டிடேட் பிரணவ் ஜா என்பவர் கேண்டிடேட்டு. பார்ட்டி 2 சீனியர் அப்சர்வர்ஸ், பூபேஷ் பாகல், முன்னாள் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகலையும் அஜய் சர்மாவையும் சீனியர் அப்சர்வர்ஸாக போடுறாங்க. பூபேஷ் பாகல் கடந்த காலத்தில் அசாம் அசம்பிளி எலெக்ஷன் 2021 ஆகட்டும், 2026 ப்ரிப்பரேஷன் பார்த்தாரு, 2022 உத்தரப்பிரதேஷ் அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தாரு. ஆனால் இதெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்க ஜெயிச்சாங்களான்னா வெற்றியாக வரும்போது வரலை. அது அவர் மட்டும்தான் காரணமாக நம்ம சொல்ல முடியாதுன்னு வைங்க. அவர் கடந்த இதில் ஜூன் 6லேருந்து 8க்குள்ளே ராஞ்சியில் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரனை ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு எந்த விதமான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் குறித்தும் பேசாமலே கிளம்பிட்டார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சொதப்பியது அப்படின்னு பார்த்தா பூபேஷ் பாகலுக்கு ஹேமந்த் சோரனோட இருக்கக்கூடிய அந்த பாண்டு ரேப்போட்டே இந்த மாதிரியே தெரிலங்கிறாங்க. அஜய் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா எலெக்ஷன் ஹரியானாவில் கடந்த காலத்தில் இருந்தாலும் கூட அவர் போயும் அஜய் மேக்கன் மிக கடுமையான இண்டிபெண்ட் கேண்டிடேட்டுக்கிட்ட கார்த்திகேய சர்மாட்டே தோத்திருக்கிறார், அவங்களுக்கு எண்ணிக்கை இருந்தும் கூட. இப்போ இப்படிப்பட்ட ஆட்களை போடும்போது கேசி வேணுகோபாலுக்கும் ஜார்க்கண்ட் ராஜ்யசபா கான்டெஸ்டில் பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பதாக பதிவு செய்கிறார்கள். விருப்பம்னா நம்ம போய் இருந்து பார்த்தீங்கன்னா போது அதான் இவங்கெல்லாம் போகிறாங்களே பார்த்துப்பாங்கிற மாதிரி. அதனால் இவர் ஓவராக நம்ம என்ன பண்ணிட போகிறோம், அதான் ஆளுங்கட்சி தானே பார்த்துப்பாங்கன்னதுனால தான் வருகிறதுன்னு குறிப்பிடுறாங்க. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, கிராஸ் ஓட்டிங் வந்து 4 ஆர்ஜேடி எம்எல்ஏக்களும் 2 சிபிஐ எம்எல்ஏஸும் பரிமல் நத்வானிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தி விட்டார்களான்னு நாங்கள் சந்தேகப்படுறோம்னு காங்கிரஸ் அந்த இடத்துல தான் வந்து நிற்குது. அப்போ பூபேஷ் பாகல் அங்கே ஆக்டிவாக இல்லை, உங்களுக்கு அஜய் சர்மா இல்லை, ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி கேசி வேணுகோபாலும் போதுமான அளவுக்கு இருந்தாரா, இன்ட்ரெஸ்ட் காட்டினாரான்னு தெரில. ஆனால் குற்றச்சாட்டை நீங்கள் ஆர்ஜேடி, ஏன்னா என்ன போய் இப்போ தேஜஸ்வி யாதவை சிஎம் ஆகாமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் தெளிவாக காங்கிரஸ் பார்த்துட்டு இருந்தது இல்லையா, அதில் இருந்ததெல்லாம் அவங்க மாற்றி போட்டுட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் ப்ளஸ் சிபிஎம்எல்னுடைய 2 எம்எல்ஏக்கள். ஏன்னா நீங்கள் எண்ணிக்கைன்னும் போது அவங்க பிரித்து தான் விடுவாங்க, இவருக்கு இவங்க போடலான்னு இருக்கிறதுக்குள்ளே பிரித்து விடுறது. அப்படி போடும்போது ஆங்கிரி ஆர்ஜேடி காரணமாக இருக்கலாம், ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க எங்களை தோற்கடிச்சதுக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் சோர்ஸ், பார்ட்டி சோர்ஸ் இந்தியா டுடேக்கு பெயர் குறிப்பிடாமல் சொல்லியிருக்கிறார். இப்போ பார்க்கும்போது ஏடி சிங் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். இன்னொன்று, பீகாரில் ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்தது. அங்கே அவங்களுடைய கேண்டிடேட் ஏடி சிங் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வராமல் போனதுனால அன்னைக்கு அவர் தோற்கிறார். அப்போ ரிவெஞ்சு எடுத்து தானுங்க ஆகணுங்கிற இடத்துல நாங்கள் பண்ணதுக்கு பழி வாங்கிட்டாங்களோ, வஞ்சம் தீர்த்து விட்டுறார்களோ அப்படிங்கிற மாதிரி பிரிகிறாங்க. ஆர்ஜேசிடியை கூப்பிட்டு நீங்கள் பேசியிருந்தால் அது செஞ்சுருக்க முடியும். அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் தான் தவற விட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. ஹேமந்த் சோரன் வந்து நத்வானி எலெக்ஷன் சமயத்தில் வந்து நத்வானி பார்க்குறதுக்கு ஏற்றுக்கிட்டாரு. அதுவே பார்த்தீங்கன்னா போடுறதுனா போட்டுங்கன்னு இவர் சொன்னதான் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கிளப்புறாங்க. அப்போ எல்லா விதமான விவாதங்களும் அலைன்ஸ் ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக போட்டு குட்டையை குழப்பி இருக்கிறார்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க சப்போர்ட் பேஸை இழந்திருக்கிறார்கள்னு பார்த்தா கர்நாடகாவில்
DK சிவகுமார் முதலமைச்சரும் கர்நாடகா காங்கிரஸ் தலைவர் BK ஹரிபிரசாதும் அவர்களுடையதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு 135 லெஜிஸ்லேச்சர் இருந்தாலும் கூட சுமார் 16 ஓட்டுகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறார்கள். அவங்க நிப்பாட்டி 5 பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 7. அந்த இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5, பாஜக 2ன்னு போயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா காங்கிரஸ் 4, பாஜக 2, இவங்க JDS ஜனதாதள் செக்யூலர் தேவகவுடா குமாரசாமியினுடைய JDSக்கு 1 சீட்டு கிடைக்கணும். இதுதான் ஸ்பிளிட் அப்பு. ஆனால் கிடைத்தது காங்கிரஸ் 5, பாஜக 2 என்பதாக ஜெயித்திருக்கிறார்கள். நாங்கள் எதையும் நடக்கட்டும், விதிப்படி நடக்கட்டும்லாம் விடாமல் நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படின்னு ஜெயித்த பிறகு காங்கிரஸினுடைய தலைவர் ஹரிபிரசாத், கர்நாடக மாநில காங்கிரஸ் பிரசிடென்ட் ஹரிபிரசாத் சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். குறைஞ்சது 11, பட் அதுக்கு மேலே MLAக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். DK சிவகுமாருடைய முதல் எலக்டோரல் சேலஞ்சாக நம்ம பார்க்கணும். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு முதல் எலக்டோரல் சேலஞ்சாக இது வந்திருக்கிறது இந்த ராஜ்யசபா எலெக்ஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் அவங்களுக்கு 135 லெஜிஸ்லேட்டர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னும் போது பாஜகவுக்கு ஏற்கனவே 7 ஓட்டு குறைவாக போயிருக்கிறது. 57 தான், அவங்க 64 வாங்கணும். ஆனால் 57 வாங்கினாலும் அது அதை விட கூடுதலாக யாரும் வாங்கலைங்கிறதுனால அவங்க அந்த இதில் ஜெயிச்சிட்டாங்க. JDSக்கு 18 வர வேண்டும் அப்படிங்கிற இடத்துல 14 தான் அவங்களுக்கு இருக்கிறதே 18. ஆனால் 14 பேர் தான் அவங்க ஓட்டு போடுறாங்கன்னும் போது காங்கிரஸுக்கு தான் இவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ எப்படி இது நடந்தது என்கிற கேள்வி. இப்போ 18 பேர்னா உங்களுக்கு பிஜேபி அவங்க 4 MLA போட சொன்னாங்க. JDS 14 வாங்குதுன்னா மொத்தம் 22 வாக்குகள் வரணும். 18 + பிஜேபியினுடைய 4, 14 தான் வாங்குறாங்கன்னா 8 பேர் அப்போ மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. முடிஞ்சுது. அடுத்தது 8 JDS MLA போனாங்களா, இல்லை 4 பிஜேபி MLAவும் 4 பேருமா அந்த 8 பேரில் போனாங்களான்னா இன்னொரு க்ளூ இருக்குது. பிஜேபி 30 MLAக்களை 2 MLC கேண்டிடேட்டுக்கும் போட சொன்னாங்க. ஒருவர் 30 வாங்கிட்டாரு. இன்னொருவர் 30க்கு 27 தான் வாங்குறாருன்னா குறைஞ்சது 3 பேராச்சும் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இது இப்படியாக ஒரு 11 அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டால் 16 வாக்குகள் வரைக்கும் பாஜகவுக்கு வராமல், பாஜக JDSக்கு வராமல் அந்த பக்கம் போயிருக்கிறது என்பது DK சிவகுமார் அதை சாதித்திருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடி வருகிறார்கள். பழைய இதுக்கெல்லாம் நாங்கள் ஏறத்தாழ பழி தீர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். BK ஹரிபிரசாத் சொல்லும்போது நாங்கள் ஒவ்வொரு வகையிலையும் பார்த்தோம், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பையும் பார்த்து தான் இந்த இடத்துல நகர்த்திட்டு வந்தோம். கடந்த காலத்தில் ராஜ்யசபாவுக்காக அகமத் பட்டேல் வெற்றி பெற்றிருக்கிறார், விவேக் தங்கா, கரம்பீர் சிங் போத், இவங்கெல்லாம் பாஜக ரூல்டு மாநிலத்தில் 2014 பிறகு நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் அப்படின்னும் போது இது மெட்டிகுலஸான மேனேஜ்மெண்ட் தான். யார் அரசாக இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அதாவது காங்கிரஸ் அரசாக நாங்கள் இருந்ததுனால இங்கே கிராஸ் ஓட்டிங்கை சாத்தியப்படுத்தினோமா அப்படின்னா, அகமது பட்டேலெல்லாம் பாஜக ஆளும் மாநிலத்தில் இருந்து தான் நாங்கள் ஜெயிக்க வச்சு ராஜ்யசபா கூப்பிட்டுட்டு போனோம். அது எங்களுடைய எந்த அளவுக்கு நாங்கள் இன்டர்னலாக ஒர்க் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் இருக்கிறதுன்னு ஹரிபிரசாத் சொல்லுகிறார். அப்போ இப்படியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஜார்க்கண்டில் நடந்தது அப்படிங்கிறதும் மத்திய பிரதேசில் நடந்தது என்பது கர்நாடகாவினுடைய சக்ஸஸ் ஸ்டோரிக்கு மாற்றாக இருக்கிறது. காங்கிரஸுக்கு இரட்டை தோல்வி அப்படின்னு அங்கே நம்ம விமர்சித்தோம்னா, அதாவது நாமினேஷன் லெவல்லே மீனாட்சி நடராஜன் அவர்களுடைய இது தள்ளுபடி ஆகிறது. இங்கே நீங்கள் போட்டியிட்டு இழக்கிறீங்க, இன்னொரு இடத்துல நீங்கள் அங்கே வெற்றி பெறுறீங்க அப்படின்னும் போது பாஜக வீக்கெண்ட் பண்ணுது, போச் பண்ணுதுங்கிறது ஒரு சைடு, நீங்கள் உங்களுடைய பலத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா என்கிற கேள்வியையும் நாம் எடுத்து கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இப்படியாக 2027க்கும் சரி யூபி அல்லது 29 இதற்கான எதிர்க்கட்சிகளுடைய அந்த திட்டம் அல்லது அதற்கான ஒருங்கிணைவு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சலசலப்பை, அதிர்வலையை இந்த தேர்தல் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. CPML குற்றச்சாட்டு அப்படியே தண்டுகிறது. பார்ப்போம் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம்.